வணக்கம். பாத வெடிப்பு, குதிகால் வலி, குதிகால வெடிப்புகள் வர்றது, அதே மாதிரி புண்ணு, பாதங்கள் தடிப்பா இருக்கிறது, நீரிழிவுனால வரக்கூடிய புண்களுக்கும் ஒரு சிறந்த கிரீம் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது வீட்லயே நம்ம இந்த கிரீமை தயார் பண்ணி பயன்படுத்தும் பொழுது விரைவா இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாதங்கள் நல்ல மிருதுவா இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். பொதுவா அகத்தினுடைய அழகு முகத்துல தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பாதங்களுடைய அழகு தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. அந்த அளவுக்கு முக்கியமானது இந்த பாதங்கள். ஆனா பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்தோம்னா கூந்தலுக்கும் முகத்துக்கும் கொடுக்கக்கூடிய அந்த பராமரிப்பை பாதங்களுக்கு பெரிய அளவுல கொடுக்கறது கிடையாது. இதனால பாதங்களோட ஓரங்கள்ல பார்த்தோம்னா பிளவுபட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுதான் பித்த வெடிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வலியை கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒரு விதமான எரிச்சலையும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த மாதிரி பித்த வெடிப்பை நம்ம கவனிக்காம இருக்கும் பொழுது அந்த பாதங்களுடைய ஓரங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வெடிக்கிறது மட்டும் இல்லாம அப்படியே காலப்போக்குல என்ன ஆகும்னா ரத்தம் கசீரது, சீரான ரத்த ஓட்டம் இல்லாதனால அந்த இடம் அப்படியே அழுகிறதையும், நோய் தொற்றுனால உடல் பாதிக்கப்படுற அளவுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இந்த பாதங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பிளவுகள் வழியா நோய் தொற்றுகள் ரத்தத்தோட கலந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடியதாகவும் இது இருக்கும். அதனால இந்த பாதங்களை நம்ம சீரான முறையில பராமரிக்கும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படுறதையும் நம்ம பார்க்க முடியும். பொதுவா ஊட்டச்சத்து குறைபாடு இந்த பித்தவெடிப்புக்கு ஒரு காரணமா இருந்தாலும் அதை தவிர தூய்மை இல்லாம இருக்கிற இடங்கள்ல நம்ம அதிகமா நடக்கும் பொழுது, உப்பு தண்ணி அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல கால் பட்டுட்டே இருக்கிறது, வறண்ட தோல் இருக்கிறது, பித்தம் அதிகமாகும் பொழுது சில பேருக்கு பார்த்தோம்னா பனிகாலங்கள்லயும் வரும். அதே மாதிரி சில பேருக்கு கோடை காலத்திலயும் அதிகமா பித்த வெடிப்பு வரதையும் நம்ம பார்க்க முடியும். உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு அதிகமா இந்த பித்த வெடிப்பு வரதையும் நம்ம பார்க்க முடியும். பாதங்கள்ல வரக்கூடிய இந்த பித்த வெடிப்பு எரிச்சல், வலி, நமைச்சலையும் அதிகமா கஷ்டங்களை கொடுக்கக்கூடியது மட்டும் இல்லாம ரத்த கசிவையும் சில நேரங்கள்ல ஏற்படுத்தக்கூடியதாகவும் அதிகமா வலியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. இந்த மாதிரி பாதங்கள்ல வரக்கூடிய வெடிப்பு, புண்ணுக்கு ஒரு சிறந்த கிரீம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு நம்ம எளிமையா இந்த கிரீமை நம்ம வீட்லயே தயாரிச்சு பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு பலனும் கிடைக்கும். எந்த விதமான ரசாயனங்களும் பயன்படுத்தாம இதை நம்ம வீட்டுல தயாரிக்கும் பொழுது விரைவா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலே வலி, எரிச்சல் மறைறது மட்டும் இல்லாம பித்த வெடிப்பும் குறையறதையும் நம்ம பார்க்க முடியும். இது எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். நான் முதல்ல ஒரு வாணலி எடுத்துக்கிறேன். இரும்பு வாணலி எடுத்துக்கிறது சிறந்தது. நான் இதனுடைய நிறம் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த வாணலி எடுத்துக்கிறேன். அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், அதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் பார்த்தோம்னா உடல் உஷ்ணத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாம வறட்சியை குறைக்கிறதுக்கும் நம்மளுடைய பாதத்தோட மிருதுவா அதிகரிக்கிறதுக்கும் உதவக்கூடியது. அதே மாதிரி ரத்த ஓட்டத்தையும் சீராக்கக்கூடியதாகவும் இருக்கு. இப்போ இந்த எண்ணெயெல்லாம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதோட கிழங்கு மஞ்சள், அதாவது பொங்கலுக்கு வாங்கின கிழங்கு மஞ்சளை நான் காய வச்சிருக்கிறேன். அதுல ஒரு 2 துண்டு இதோட சேர்த்துக்கிறேன். இந்த கிழங்கு மஞ்சள் பார்த்தோம்னா சிறந்த ஒரு கிருமி நாசினி. அது மட்டும் இல்லாம பாத வெடிப்புக்கு ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மஞ்சள் கிழங்குல இருந்து மஞ்சள் நிறம் எண்ணெயில கலக்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்ததா இதோட நம்ம ஒரு கை அளவுக்கு வேப்ப இலைகளை சேர்த்துக்கலாம். இந்த வேப்ப இலையும் பார்த்தோம்னா சிறந்த ஒரு கிருமி நாசினி மட்டும் இல்லாம நம்மளுடைய அந்த பாதங்கள்ல இருக்கக்கூடிய வெடிப்புகளை விரைவா மறைறதுக்கு உதவக்கூடியது. அதே மாதிரி அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தொற்றுகள்னால வரக்கூடிய பிரச்சனைகளையும் போக்கக்கூடியது, சருமத்தை மிருதுவாக்கக்கூடியதாகவும் இருக்கு. பாத வெடிப்புனால வரக்கூடிய வலி, எரிச்சலை விரைவா போக்குறதுக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கும். இந்த வேப்ப இலையை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டு அதோட ஒரு கை அளவுக்கு குப்பைமேனி இலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சாதாரணமா எல்லா இடங்கள்லயுமே கிடைக்கக்கூடியதான் இந்த குப்பைமேனி இலையும். இந்த குப்பைமேனி இலையினுடைய பயன்கள் பத்தி நம்மளோட இன்னொரு சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு, கண்டிப்பா பார்க்காதவங்க பாருங்க. 1-2 பயன் கிடையாது, பலவிதமான பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஒரு மருந்து. அது மட்டும் இல்லாம தோல் சார்ந்த நோய்களுக்கு ஒரு அற்புதமான மருந்தாகவும் இருக்கக்கூடியது. இந்த குப்பைமேனியை நம்ம பயன்படுத்துறதுனால இந்த பாதங்கள்ல வரக்கூடிய எரிச்சல், நமைச்சல் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் புண்களுக்கும் ஒரு சிறந்த மருந்தாகவும் இது இருக்கும். நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய அந்த புண்களுக்கும் நல்ல ஒரு மருந்தா இது இருக்கும். அடுத்ததா நம்ம ஒரு கை அளவுக்கு மருதாணி இலைகளையும் சேர்த்துக்கலாம். மருதாணியும் அதே மாதிரி தான் சிறந்த ஒரு கிருமி நாசினி. அது மட்டும் இல்லாம சருமத்துல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு பலனையும் கொடுக்கக்கூடியது, நோய் தொற்றுகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது, இந்த பித்த வெடிப்புக்கு சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயோட நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதோட ஒரு 4-5 மல்லிகை பூவை நான் சேர்க்கிறேன். தோள்களுக்கு நல்ல ஒரு மிருதுவை கொடுக்கறது மட்டும் இல்லாம நல்ல ஒரு மனமான ஒரு கிரீமியும் நம்ம பெற முடியும். தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மல்லிகை பூ சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுறலாம்.
இதெல்லாம் நல்லா வறுபட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் அடுப்புல அப்படியே விட்டுட்டு அடுப்பு அணைச்சிடலாம். அணைச்சிட்டு இது எல்லாமே அப்படியே ஓரமா நம்ம சேர்த்து இது அப்படியே கொஞ்சம் சாய்ச்சி வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷத்துல இதுல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் எல்லாமே வெளியில வந்துடும். இந்த எண்ணெயினுடைய நிறமே நம்ம பார்த்தோம்னா தெரியும், ஒரு விதமான பச்சை நிறத்துல இருக்கிறது. நம்மளுடைய மஞ்சள், நம்மளுடைய இந்த இலைகளினுடைய நிறம், அது இயற்கையான ஒரு நிறம். இது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா இதுல இருந்து நமக்கு முழுவதும் எண்ணெய் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போ இந்த எண்ணெயை மட்டும் நம்ம வேற ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம். நான் வந்து கீழே ஒரு பாத்திரம் வச்சு அதுல வந்து தண்ணி ஊற்றி அடுப்புல வச்சிருக்கேன். அதுக்கு மேல இந்த எண்ணெயை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தை நம்ம வந்து தண்ணிக்குள்ள வைக்கலாம். அதாவது நேரடியா நம்ம அடுப்புல வைக்கல, தண்ணியில இந்த பாத்திரத்தை நான் வைக்கிறேன். இப்ப இதோட நான் ஒரு சின்ன துண்டு தேன் மெழுகையும் சேர்த்துக்கிறேன். இந்த தேன் மெழுகு அப்படின்னு சொல்லும்போது அதாவது தேனுடைய அந்த கூடுலேருந்து அந்த தேனுடைய அடையிலேருந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இது. இந்த தேன் மெழுக தேன் அடையிலேருந்து நான் வந்து வீட்டிலேயே செஞ்சதுதான். இது எப்படி செய்யலாம் அப்படின்றது அடுத்து வரக்கூடிய வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த தேன் மெழுகு பார்த்தோம்னா வைட்டமின் ஏ சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருள். அது மட்டும் இல்லாம சிறந்த ஒரு கிருமி நாசினி. பாதங்களை மென்மையாக்குறதுக்கு மட்டும் இல்லாம பாதங்கள்ல ஏற்படக்கூடிய அந்த தடிப்புகளுக்கும் சிறந்த ஒரு மருந்தாகவும் இது இருக்கும். பாதத்துல வரக்கூடிய வலி எரிச்சலை விரைவா போக்குறதுக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கும். தோல்ல ஏற்படக்கூடிய அந்த வறட்சியையும் போக்கக்கூடியதாகவும் எல்லா விதமான புண்ணையும் போக்கக்கூடியதாகவும் இந்த தேன் மெழுகு இருக்கும். அதனால இந்த தேன் மெழுகை நம்ம வந்து இதோட சேர்த்துட்டு இருக்கோம். இந்த தேன் மெழுகு பார்த்தோம்னா நாட்டு மருந்து கடைகள்லயே நம்ம வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல எங்க வாங்கலாம் அப்படின்றதுடைய லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு தேன் மெழுகு நல்லா உருகி எண்ணெயோட ஒன்னா நமக்கு வந்து கலந்துருக்கதை நம்ம பார்க்க முடியும். இப்ப இதை நம்ம ஒரு கண்ணாடி டப்பால மாத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சூடா இருக்கும் பொழுது நம்ம வந்து மாத்திக்கணும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி டப்பால நம்ம மாத்திக்கலாம். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா இது இந்த மாதிரி ஒரு கிரீமா தயாராயிருக்கும். அதாவது பாத வெடிப்புக்கு சிறந்த ஒரு கிரீம் இது. ஒரு வாரத்துல எப்பேற்பட்ட பாத வெடிப்பு, பாதங்கள்ல இருக்கக்கூடிய புண்ணையும் சரியாக்கக்கூடியது. எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரணமா எப்பயும் நம்ம வந்து கிரீம் எப்படி பயன்படுத்துவோமோ அதே மாதிரி தான் பயன்படுத்தணும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம பாதங்களை நல்லா சுத்தமா கழுவிக்கிறது அவசியமானது. முடிஞ்சதுன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நம்ம வந்து பாதங்களை நல்லா கழுவிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதாரண தண்ணியில நல்லா வந்து கழுவிட்டு நல்லா சுத்தமா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த கிரீமை நல்லா விரல்ல வந்து மாதிரி எடுத்துட்டு பாதங்கள்ல வெடிப்பு இருக்கக்கூடிய பகுதிகள்ல நல்லா வந்து நம்ம தேய்ச்சி விட்டுட்டு படுத்துக்கலாம். ஓரிரு நாள்லயே பாதங்கள்ல வரக்கூடிய அந்த எரிச்சல் வலி நீங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு வாரத்துல பாத வெடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா மறைறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். பாத வெடிப்புக்கு மட்டும் இல்லாம புண்களுக்கும் சிறந்த ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இதே மாதிரி நம்ம புண்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லயும் இந்த கிரீமை வந்து பயன்படுத்தினாலே நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பாதங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த கிரீம் மட்டும் இல்லாம உடலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவக்கூடியது. இது வந்து முற்றிலும் எந்த விதமான ரசாயனங்களும் இல்லாம இயற்கையான முறையில வீட்லயே நம்ம வந்து இந்த மாதிரி தயாரிச்சு பயன்படுத்தும் பொழுது ஒரு வாரத்திலே நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இதனால உடல் ஆரோக்கியம் மேம்படுறது மட்டும் இல்லாம உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். ரொம்ப எளிமையா தயாரிக்கக்கூடியதான். ட்ரை பண்ணி பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாயிண்ட்ல தான் இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.